श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतरणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இன்றைய தினம் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் கவி நயத்துடன் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கும் விஷத்தை போக்குகிற மந்திரவாதிக்கும் ஒற்றுமையை காண்பிக்கிறார். சன்மந்திரவிக்ஷிபதி சம்யமினாம் நரேந்திரः சம்சாரஜிஹ்மகமுகை சமுபஸ்திதம் நः விஸ்வக்ததம் விஷயலோபவிஷம் நிஜாபிः காடானுபாவகருடத்வஜபாவனாபிः சன்மந்திரவிக்ஷிபதி சம்யமினாம் நரேந்திரः संसारजिह्मकमुखै समुपस्थितं नः विश्वक्ततं विषयलोभ विषं निजाभिः गाढानुभावगरुडध्वज भावनाभिः. திருமந்திரம் துவயம் முதலிய சிறந்த மந்திரங்களை அறிந்தவர் யதிபதி துறவிகளின் தலைவரான ஸ்ரீ பாஷ்யகாரர் எம்பெருமானார் உடையவர் ராமானுஜர். சம்சாரம் என்பது மிக கொடிய பாம்பு போலது. அது அந்த சம்சாரம் இந்த உலக இன்பமாகிய விஷத்தை நம்மிடம் பரவச் செய்கிறது. அந்த சம்சாரமாகிய பாம்பு இந்த விஷத்தை போக்குவதற்கு பரமகாருணிகரான யதி சார்வபௌமர் அவர் எம்பெருமானை தியானம் செய்து அந்த விஷம் நம்மை பற்றாதவாறு செய்து நம்மை காப்பாற்றுகிறார். அந்த யதிசார்வபௌமர் மிக்க பெருமையை உடையவனும் கருடனை கொடியாக கொண்டவனுமான ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனை தியானம் செய்து அந்த விஷம் சம்சார விஷம் நம்மை பற்றாதவாறு நம்மை காப்பாற்றுகிறார் என்கிறார் சுவாமி தேசிகன். சம்மந்திர விக்ஷிபதி சம்யமினாம் நரேந்திரः. இதில் உலகத்தில் கருட மந்திரம் முதலிய மந்திரங்களை ஜபித்து சித்தி பெற்ற பாம்பாட்டி, பாம்பு கடிக்கப்பெற்ற மனிதனுக்கு அவன் உடல் முழுவதும் விஷம் பரவிக்கொண்டிருந்த போது கூட கருட மந்திரத்தை ஜபித்து கருடனை தியானம் செய்து அதனால் அந்த விஷத்தை இறக்கி அவனை உயிர் பிழைக்கச் செய்வது வழக்கம். அது மரபு. ஸ்ரீ பாஷ்யக்காரரும் மந்திரத்தை ஆச்சாரியர்கள் இடமிருந்து நன்கு கற்று உணர்ந்தவர். எந்த மந்திரம்னா அஷ்டாட்சரம் துவயம் போன்ற மந்திரங்களை. சந்நியாசிகளுக்கு அரசர் அவர். சம்சார பந்தம் என்னும் சேத்தனர்களுக்கு பாம்பு போல சர்ப்பம் போல தீங்கு விளைவிப்பது. அதனால் நமக்கு உலக இன்பங்களில் விஷம் விஷய சுகம் யா போயிட்டுனா விஷ சுகமாயிடும். அந்த விஷய சுகம் ஆசை என்னும் விஷம் வெளிவந்து நம்மிடம் பல்வகையாக அது பரவியுள்ளது. அந்த விஷய சுகங்கள் விஷ சுகங்கள். ஸ்ரீ பாஷ்யக்காரர் நம்முடைய ஆசையாகிய அந்த விஷத்தை போக்குவதற்காக மிக்க பெருமை உடையவனான கருடனை கொடியாக கொண்ட ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனான எம்பெருமானை தியானித்து அவன் திருவடிகளில் பிரார்த்தித்து நம்மை அந்த விஷம் அந்த ஆசை தொடராதவாறு செய்து உஜ்ஜீவிக்க செய்கிறார் என்கிறார் ஸ்ரீ ராமதேசிகாச்சார். ஆச்சரியமாக ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ரொம்ப அழகாக இதை வியாக்கியானிக்கிறார்கள். யதிராஜன் என்பவரே ஒரு பாம்பாட்டி. இவர் நல்ல மந்திரங்களை தெரிந்து கொண்டு அவற்றின் மூலம் சம்சாரம் என்கிற சர்ப்பங்களின் கடியினால் நமக்கு ஏற்பட்ட சப்தாதி விஷயங்கள் ஐம்புலன்கள் என்கிற விஷம் பரவி இருப்பதை கருடத்வஜனான எம்பெருமானை பக்தியுடன் நினைக்கச் செய்யும் செயல்களால் அவர் போக்கி அருள்கிறார்.
பெருமாளை நாம் நினைக்க வைக்கிறார் எம்பெருமானார். இங்கு நரேந்திரா என்ற சொல் பாம்பாட்டியை சொல்லும். இதை அஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக இதுக்கு தெளிவுரை தெள்ளு தமிழில் அனுபவிக்கிறார். அதை அனுபவிப்போம். நரேந்திரன் என்று பாம்பாட்டிக்கு பெயர். அவன் பெரியோர்களிடம் கருட மந்திரத்தை உபதேசித்து அதை அக்ஷர லட்சம் ஜபித்து சித்தியை பெறுகிறான் என்கிறான். சன்மந்திர விக்ஷிபதி சம்யமினாம் நரேந்திரஹ சம்சார ஜிஹ்மகமுகை சமுபஸ்திதம் நஹ விஸ்வக்ததம் விஷயலோப விஷம் நிஜாபிஹி காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிஹி. சன்மந்திரவித் உயர்ந்த மந்திரங்களை அறிந்தவராயும் சம்யமினாம் துறவிகளுக்கு நரேந்திரகா அரசருமான ஸ்ரீபாஷ்யக்காரர். இன்னொரு அர்த்தம் நரேந்திரகா பாம்பாட்டி. சம்சார ஜிஹ்மக முகை சம்சாரமாகிற ஜிஹ்மக பாம்பு சர்ப்பம் அவற்றின் முகை வாய்களிலிருந்து சமுபஸ்திதம் வந்ததும் விஸ்வக் நாற்புறமும் ததம் நக சமுபஸ்திதம் நக விஸ்வக் ததம் அந்த ததம் அப்படின்னா பரவியுள்ளது. விஸ்வக்னா நாற்புறமும் பரவியுள்ளது, உடலெங்கும் பரவியுள்ளது. நகா நமது விஷய லோப விஷம் உலக இன்பங்களில் பற்று ஆசை ஆகிய விஷத்தை நிஜாபிகி தம்முடையவனான காடானுபாவ மிக்க பெருமை உடைய கருடத்வஜா எம்பெருமானை பற்றிய கருடனை பற்றிய, அங்கே பாம்பாட்டிக்கு கருடனை பற்றிய, இங்கே கருட கொடியை உடைய எம்பெருமானை பற்றிய பாவநாபகா தியானங்களால் க்ஷிபதி போக்குகிறார். இப்படி ஆச்சரியமாக இங்கே சுவாமி தெரிவிப்பது நரேந்திரன் என்று பாம்பாட்டிக்கு பெயர். அவன் பெரியோர்களிடம் கருட மந்திரத்தை உபதேசம் பெற்று அதை நெடுங்காலம் பல தடவை லட்சம் தடவை ஜபித்து சித்தியை பெறுகிறான். விஷப்பாம்புகள் ஒரு முகம் உடையதும் பல முகங்களை உடையதுமாக இருக்கிறது. அதில் ஒரு பாம்பு நம் உடலில் பல இடங்களில் தன் வாயால் நன்கு கடித்து தன்னுடைய நச்சு பையில் உள்ள விஷத்தை செலுத்தி விடுகிறது நம் உடலில். அந்த விஷம் உடல் முழுவதும் பரவி பிராணன் போகும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. உடனே பாம்பாட்டியிடமோ மந்திர சித்தியுடைய பிறரிடமோ செல்கிறோம். உடனே எம்பெருமானின் கொடியில் இருப்பவரான அந்த கருடனை அவருடைய மந்திரத்தை சொல்லி அந்த பாம்பாட்டி தியானித்து, இல்லை அந்த மந்திரவாதி தியானித்து பிரார்த்திக்கிறார். உடனே அந்த உடலில் பரவிய விஷம் இறங்கி கடித்த வாய்க்கு வந்ததும் அதை வெளியேற்றி விடுகிறார் அந்த மந்திரவாதி. கடிபட்டவனும் பிழைத்து விடுகிறான். இது லோகத்தில் நடக்கிற விஷயம். அதே போல ராமானுஜரும் சீரிய உயரிய மந்திரங்கள், அஷ்டாட்சரம் துவயம் போன்ற மந்திரங்கள், அந்த மந்திரங்களை ஆச்சாரிய முகேன அவிச்சின்ன ஆச்சாரிய பரம்பரை, இடைவிராது இருக்கும் நம் ஆச்சாரிய குரு பரம்பரை, அதில் சதாச்சாரியரான பெரிய நம்பிகளிடம் மந்திர அர்த்தத்தோடு உபதேசம் பெற்றவர். எனவே தத்வகித புருஷார்த்தங்களை நன்கு அறிந்தவர். பிரணவத்தில் சொல்லப்பட்ட சர்வ ரட்சகனான எம்பெருமானுக்கும் பிராட்டிக்குமே அணுவாயும் ஞானஸ்வரூபனாகவும் அறிவுடையவனாகவும் இருக்கிற நான் சேஷபூதன் தாசன். அப்படி சர்வரட்சகனான எம்பெருமான், பிரணவத்தில் சொல்லப்பட்ட சர்வரட்சகனான எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அணுவாயும் ஞானஸ்வரூபனாயும் அறிவுடையவனுமாகிய நான் சேஷபூதன் தாசன். அகங்கார மமக்காரங்கள் இல்லாமல் அகலகில்லேன் இறையுமென்று இணை பிரியாமல் இருக்கிறவனும் புருஷகாரமான பெரிய பிராட்டியாரோடு கூடினவனுமான எம்பெருமானுடைய திவ்யமான திருவடிகளில் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்றபடி சரணாகதியை செய்து தேச விசேஷத்தில் கைங்கரிய அனுபவமும் பிரம்மானந்த அனுபவமும் செய்து கொண்டு பேரின்பப் பெருவாழ்வை பெற்று இனிது வாழலாம் என்ற பொருளை மனத்தில் இருத்தி அஷ்டாட்சர துவய மந்திரங்களை ஜபம் செய்து சித்தியை பெற்றவர் நம் ராமானுஜர்.
எனவே அவர் யோகிகளுள் மிகச்சிறந்தவர். நாமோ சம்சாரிகள். சம்சாரத்தில் கட்டுண்டு இருக்கிறோம். மகன், மகள், மனைவி முதலியோர் தாம் தாம் விரும்பியதை பெற்று அனுபவிக்க குடும்பத் தலைவனை பற்றி கவ்விக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சம்சாரிகள். நம் சம்சாரிகளான நம்மை மகன், மகள், மனைவி முதலானோர் தாம் விரும்பியதை பெற்று அனுபவிப்பதற்காக நம்மை குடும்பத் தலைவனை பற்றி கவ்விக்கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய கண்களோ கண்டதை பார்க்கவும், செவிகளோ கண்டதை கேட்கவும், மூக்கோ கண்டதை நுகரவும், நாக்கோ கண்டதை ருசிக்கவும், கால்களோ தகாத இடங்களுக்கு செல்லவும், கைகளோ பிறர் பொருளை கவரவும், மனமோ இந்த புலன்களோடு ஒத்துழைத்து கும்மாளம் போட தயாராகிறது. ஆக பல்வகை பொருளான விஷய சுகங்கள் விஷமாக மாறி இவனை மாய்க்கிறது. உலகில் குடும்பத் தொல்லையும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற வாழ்வும் தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள தூண்டுவதால் இது விஷத்தை பருகி உயிர் துறப்பதைப் போல தினந்தோறும் இதை நாம் கேட்டு இந்த விஷத்தை பருகி வருகிறோம். இத்தகையோருக்கு உடையவருடைய நல்ல தத்துவ உபதேசங்கள் அமிர்தமாய் நல்வாழ்வை அளிக்கிறது. அதாவது நம் வாழ்வு நிலையற்றது. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னுமிடத்து இறை உண்ணுமின் நீரே என்று நம்மாழ்வார் சொன்ன வைத்தபடி ஆன்மா, நம்முடைய ஆன்மா நிலையானது, நித்தியமானது. எனவே இந்த பிறவியில் வாழத் தொடங்கிய நாம் புலன்களை தகாத வழியில் செல்லாதவாறு மனத்தை அடக்கி தீய குணங்களை, அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் போன்ற காமம், கோபம், பேராசை போன்றவற்றை எதிர்த்து நல்ல பண்புடையவனாக வாழ வேண்டும். முற்பகலில் நாம் பிறருக்கு தீங்கு செய்தால், பிற பொருளை கவர்ந்தால், பிற்பகலில் நமக்கு அது தீங்கும் பொருள் இழப்பும் தானே வந்துவிடும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நாம் உண்ணும் சோறும் பருகும் நீரும் பரமனால் அளிக்கப்பட்டவை. எனவே உண்ணும் போதும் பருகும் போதும் அவற்றை பரமனுக்கு நிவேதனம் செய்து அதற்கு பிறகு உண்ணு, பருகு. இல்லாவிடில் நாம் திருடர்கள் போல ஆகிவிடுவோம். பரமனின் பொருளை அவனுக்கு தெரிவிக்காமல் எடுப்பது திருட்டுதானே. நிவேதனம் செய்யாமல் போனால் திருட்டுக்குரிய தண்டனை நம்மை தொடரும். நீ எந்த செயலை செய்தாலும், எந்த பணியை செய்தாலும் அதன் பயனை கருதாது பரமனின் உகப்பையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். எந்த பயனாக இருந்தாலும் சரி. நாம் செய்யும் கர்மாவும் அதன் பயனும் நம்முடையது இல்லை. செய்பவனாகிய நாமும் பரமனுக்கு சேஷர்கள், தாசர்கள் என்று உபதேசித்தார் எம்பெருமானார். அவர் பிரபத்தியை மோட்சோபாயமாக தன்னை அடைந்தவர்களுக்காக அனுஷ்டித்து சம்சார விஷத்தை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் இங்கு வாழும் காலத்தில் நமக்கு நல்வாழ்வை அளிக்கிறார் உடையவர் என்று ஆச்சரியமாக அஸ்மத் ஆச்சாரியன் தத்துவ உபதேசத்தையும் எளிய தமிழில், எளிய வார்த்தைகளில் நமக்கு புரிவதற்கு இத்தனை சௌலபியத்துடன், வாத்சல்யத்துடன் அவர் வியாக்கியானிக்கிறார். இந்த சொற்கள் பயன்பாடு விளக்கம் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில். நரேந்திரன் அப்படின்னா விஷத்தை இறக்குவதற்கு தெரிந்த வைத்தியன், மந்திரவாதி. அரசன் என்பது தெரிந்த பொருள், நரேந்திரன். இங்கே பாம்பாட்டி, மந்திரவாதி, வைத்தியன், பல அர்த்தங்கள். மந்திரவித், அதற்கான மந்திரத்தை அறிந்தவர், கருட மந்திரத்தை போல. ஜிஹ்மகம், சர்ப்பம், விஷயங்கள், புலனின்பம் தரும் விஷயங்கள். விஷம் மிக்கது அது. விஷய லோப விஷம். புலனை விழுங்கும், புலனை இழுத்து தள்ளும் விஷயங்கள். அவை ஈர்க்கிறது, நம்மை கெடுக்கிறது. அவையே விஷத்தன்மை உடையவை. கருடத்வஜ பாவனாபி, கருடனை கொடியாக கொண்ட பெருமானை தியானிப்பதால் கருடனே துவஜம். அந்த துவஜ கருடனை தியானிப்பதால் இது விஷம் இறக்க பயன்படும். சன் மந்திரம், திரு அஷ்டாட்சரம், கருடத்வஜனை உபாசிக்க, கருட பஞ்சாட்சரி போன்றது இது. கருடனை உபாசிக்க அஷ்டாட்சரம், கருடத்வஜனை உபாசிக்க
கருட பஞ்சாட்சரி கருடனை உபாசிக்க. இது பாம்பாட்டிக்கும் சேரும், எம்பெருமானாருக்கும் சேரும். இப்படி துறவிகளுக்குள்ளான அரசர் யதிராஜர் உயரிய மந்திரங்களான திரு அஷ்டாட்சரம், துவயம் போன்றவற்றை நன்கு அறிந்து சம்சாரத்தில் நம்மை அழுந்தி கெடுக்கும் பல பாம்புகளோடு கூடி இணைந்து வாழ வேண்டியுள்ள நம்மை கண், காது, மூக்கு, நாக்கு போன்ற புலன்களை தேடிச் சென்று தூய்க்கும் விஷப்பொருள்களான விஷயங்களால் எல்லா புறத்திலும் சூழப்பட்டு தவிக்கும் நம் திறத்தில் நல்ல விஷம் போக்கும் மந்திரங்களை அறிந்த பாம்பாட்டி எப்படி தன் பிரபாவம் மிக்க கருட மந்திர உபாசனை கொண்டு இப்படி அந்த விஷத்தை போக்கெடுக்கிறானோ, அதே போல பெருமாளை கொடியில் பிரகாசிக்கும் கருட பகவானுடைய பாவனையால், சிந்தனையால் நம்முடைய சம்சார பாம்பாகிய விஷத்தை, விஷய சுகங்களை போக்கெடுக்கிறார் சுவாமி. துறவிகளின் ராஜாவான யதிராஜர் தாம் நன்கு அனுசந்தித்து சித்தி செய்த திரு அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு அதன் பாவனையால் கருடத்வஜனுடைய உபாசனை மூலம் சம்சார விஷத்தை போக்குகிறார் என்கிறார் சுவாமி. ஆச்சரியமான விஷயம். உடையவர் தத்துவோபதேசம். பரமனுக்கு நிவேதனம் பண்ணாமல் உண்ணுவது திருட்டு. நாம் செய்யும் கர்மா, அதன் பயன் எல்லாம் நம்முடையதில்லை. நாம் பரமனுக்கு சேஷபூதர்கள், தாசபூதர்கள். பிரபத்தியை மோட்சோபாயமாக கைக்கொள்ள வேண்டும். சம்சார விஷம் நீங்க உடையவர் காட்டிய வழி இது. இது சன்மந்திரவிட்சிபதி விஷயலோப விஷம் சம்யனினாம் நரேந்திரகா என்று தெரிவிக்கிறார். இப்படி தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.